ஹாய் நண்பன், நான் தான் உங்கள் டீக்கு ஃப்ரீ அட்வைஸ். இவங்களுக்கு என்ன தான் வேணும்னு தெரில. இவங்களுக்கு முழுசாக வீடியோ பாருங்கள். காங்கிரஸ் உள்ளே வந்துச்சு நேற்று 5 சீட்டோட 13 சீட்டு இப்போ நம்ம ஏற்றிட்டோம். அதாவது 113 சொல்லி எடுத்துட்டோம். இன்னும் 6 சீட்டுக்காக தான் நம்ம இயங்கிக்கிறோம். இவங்களுக்கு கூட்டணியில் டிஎம்கேயில் இருக்கும்போது அவங்களுக்கு மதிக்கலை. நாங்கள் கூப்பிட்றது மதிச்சு இந்த விசிகாவும் சரி, இந்த கம்யூனிஸ்ட் சரி, இந்த யூனியன் முஸ்லீம்களோட கட்சி சரி, யூனியன் முஸ்லீம் லீக் வந்து நாங்கள் வரவே மாட்டோம்னு சொல்கிறீங்க. டே, நாங்கள் என்ன சொல்கிறோம், நாங்களாம் முஸ்லீம்ஸ் தான். நாங்களும் முஸ்லீம்ஸ் தான். முஸ்லீமுக்காக எதிர்த்து இல்லை, பிஜேபியில் சப்போர்ட் இல்லை, நாங்கள் தனியாக நிற்கிறோம். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை ஆட்சி அமைக்கிறதுக்கு. ஏன்னா இப்போ நாங்கள் தனிச்சு நின்று 108 எடுத்திருக்கோம். அது பெரும்பாலான இது. ஆனால் இவங்க கவர்னரும் பெருசாக பிஜேபி கிட்ட எதாவது சொல்லி வாங்கி போகுது. அதனால எதுவுமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. கவர்னரும் 118 வந்தால் தான் நான் உங்களுக்கு பதவியேற்று பண்ணுவேன் சொல்லிக்கிறாங்க. இது எல்லாம் எந்த கட்சியில் நடக்கும்னு தெரியாது, எந்த அரசியலில் நடக்கும் தெரியாது. தளபதிக்கு பார்த்து பயப்படுறீங்களா, இல்லை கட்சியில் நீங்கள் அவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு தெரில. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் பண்ணுங்க மக்கள். ப்ளீஸ் இந்த விஷயத்த நீங்கள் சீரியஸாக எடுங்க. ஏன்னா கவர்னருக்கு இந்த சொல்கிறதுக்கு தகுதி இல்லை. ஏன்னா ஒரு தனிப்பட்ட மனுஷன் வந்து இப்போ 108 சீட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கான். இருந்தாலும் அவருக்கு நீங்கள் தர மாட்டேன்னு சொல்லும்போது அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ப்ளீஸ்